தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு வயநாட்டில் வசித்து வரும் தமிழர்கள் 21 பேரும் வேலைக்காக சென்ற 3 பேரும் என மொத்தம் 24 தமிழர்கள் உயிரிழப்பு என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக 5வது நாளாக மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. வயநாட்டுல இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல தமிழர்களும் வசித்து வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த நிலச்சரிவுல காணாமல் போனவர்களும் இருக்கிறார்கள், உயிரிழந்தவர்களும் இருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 IAS அதிகாரிகள், தமிழகத்தில் இரண்டு IAS அதிகாரிகள், IAS அதிகாரி சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் என்ற அந்த 2 IAS அதிகாரிகள் தலைமையில மீட்பு குழுவினர் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு முகாமாக சென்று எத்தனை தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதும் அது குறித்து பட்டியலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் குறித்து தனியாக அங்கு ஒரு உதவி மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் எடுத்த கணக்கெடுப்பின்படி 2 விதமாக, அதாவது தமிழர்கள் பூர்வீகமாக வயநாட்டிலே வசித்து வரக்கூடியவர்கள், ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பல ஆண்டுகளாக தேயிலை தோட்டம் உட்பட பல்வேறு பணிகளுக்காக சென்று வசித்து வருபவர்கள் என அதில் வசித்து வந்தவர்கள் 21 பேர் அந்த பட்டியலில் உயிரிழந்திருப்பதாக இங்கிருந்து சென்ற அந்த தமிழக மீட்பு குழு மூலமாக இது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அங்கு தற்காலிகமாக வயநாட்டிற்கு வேலை நிமித்தமாக தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர்கள் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 24 பேர் தமிழர்கள் இதுவரை வயநாடு நிலச்சரிவிலே உயிரிழந்திருப்பவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காணாமல் போனவர்களுடைய பட்டியலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் இருந்து வேலைக்காக சென்றவர்கள்ல 3 பேர் காணாமல் போயிருப்பதாகவும், நிரந்தரமாக வயநாட்டிலே குடியேறி வசித்து வரக்கூடிய தமிழர்கள்ல 22 பேரை காணவில்லை என்றும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதுபோன்று 130 பேர் வயநாட்டிலே முகாமிலே தங்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் 130 பேர் இன்னும் இருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. தமிழக மீட்பு குழுவினர் அங்கு இருக்கக்கூடிய மீட்பு குழுவினரோடு இணைந்து தமிழகத்திலிருந்து அங்கு வேலைக்காக சென்றவர்கள் மற்றும் பூர்வீகமாக வயநாட்டிலேயே வசித்து வரக்கூடிய தமிழர்கள் என காணாமல் போன இந்த 25 பேரையும் தொடர்ந்து தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் தெரிவித்துள்ளனர்.